உங்களுடைய தோற்றத்துல தான் மாற்றம் இல்ல. ஆனா உங்களுடைய சாதனைகள்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க சார். கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 45 வருஷம் ஆகுது. சினிமாவை தெய்வமாக கும்பிடணும். சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார். அந்த டைம் பீரியட் பத்தி சொல்லுங்க சார். நீங்க ஹீரோ பண்றப்போ குறைகள் சொல்லுவாங்களா? நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும், நிறைய கேலி கிண்டல்லாம் இருந்திருக்கும்ல சார் அந்த காலத்துல? அதெல்லாம் இருந்தது. நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எதிர்க்க மூஞ்சிலும் அப்படியே இருட்டாகி போச்சு. என்னது நடிக்கிறாரா? எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்றா நடிக்கணும்னு ஆசை. திட்டினாங்க, டைரக்டாக திட்டினாங்க. நடிகனா மக்கள் பார்த்து இவன் நல்லா நடிக்கிறையா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவரு கூட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தீங்க. இல்லை, எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தான். ஓப்பன் ஆட்டர் எல்லாம் இது எப்படிங்கன்னு கேட்க வேணாம், பார்த்து கற்றுக்காது. ஓப்பனா லென்ஸில் போய் பார்க்கணும்னா பெரிய விஷயம். அப்பெல்லாம் விட ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான பர்சன், ஒரு லெஜெண்டரி பர்சன் சொல்லலாம். டேரக்டர், ஆக்டர் பாண்டியராஜன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் 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 சார். எப்படி சார் இருக்கீங்க? அப்படியே இருக்கேன். அப்படியே இருக்கீங்க சார். உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் கன்னிராசி ஆகட்டும் டைரக்ஷன்ல, இப்போ பாக்குறப்பையும் கூட அப்படியே தான் இருக்கீங்க. எந்த முன்னேற்றமும் இல்லையோ? இல்ல சார், உங்களோட லுக்ல சொல்றேன் சார். அந்த இளமை அப்படியே இருக்குன்ற. ஓகே ஓகே. அது பாட்டு அது உள்ள ஏதாவது வளர்த்துக்கிட்டோம்னா முகாலாம் மாறும். அப்படி எதுவும் வளர்த்துக்கிறது இல்லை. வெகுலியாக கேட்கறது, வெகுலியாக பேசுறது, எல்லாத்தையும் யதார்த்தமாக இருக்கிறது. ரொம்ப உள்ள ஸ்டாக்லாம் வச்சுக்கிறது இல்லை. உள்ள இந்த வன்மம், அந்த ஒரு கோபம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு பிளெயினான விஷயம் தான். நிறைய வந்தது பார்த்தாச்சு. அப்படிதான் வாழ்க்கை பழகியாச்சு. சூப்பர் சார். உங்களுடைய தோற்றத்துல தான் மாற்றம் இல்லை. ஆனா உங்களுடைய சாதனைகள்ல நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க சார். கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 45 வருஷம் ஆகுது. உங்களுடைய பயணத்தை நீங்களே அப்படி திரும்பி பார்க்குறப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது இப்போ இந்த நிலைமையில? சினிமாவை தெய்வமாக கும்பிடணும். சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார். எனக்கு ஒரே நோக்கம், சினிமாவில் டைரக்டராக ஜெயிக்கணும். அதான் நோக்கமே தவிர சினிமாவில் வந்த பிறகு நம்ம கார் வாங்கலாம், சினிமாவில் சம்பாரித்து வீடு வாங்கலாம், சினிமாவில் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. சினிமாவில் வரணும், வந்து ஜெயிச்ச பிறகு கார் வாங்கணும், வந்து ஜெயிச்ச பிறகு வீடு வாங்கணும். அப்படி தான் தவிர நம்ம நோக்கம்லாம் சினிமாவில் வரணும், ஜெயிக்கணும். சினிமாவுக்கு சின்சியராக இருந்தோம்னா, நம்மளை நம்ம ஏமாற்றிக்காமல் சின்சியராக இருந்தால் சினிமாவுக்கு வரலான்றது என்னுடைய ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை. அது வீண் போகிறது இல்லை. எஸ், வீண் போகல. அதனால தான் சார் நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க. சார், நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் தான் டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கேள்விப்பட்டோம். நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் தான். எப்படின்னா நாடகத்தில் நடிக்கும் போதெல்லாம் சும்மா ஸ்டார் போஸ்ட் ஐயா வந்திருக்கார், உங்களை கூட்டு வர சொன்னார், அப்படி 2 வாரத்தை 3 வாரத்தை சொல்லல. அந்த மாதிரி தான் வருமே தவிர நம்ம ஒரு இப்போ இருக்கிற மாதிரிலாம் வரும்லாம் கனவுல கூட நினைக்கவில்லை. ஓகே, நம்ம ஒரு நடிகனாகவும் நமக்கு மக்கள் நம்ம படத்தை முக்கியமாக பாண்டியராஜன் படம் அப்படின்னு சொல்ல பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கல. நான் தான் எனக்குள்ள ஆசை. அதுக்காக தான் வளர்ந்தேன். டைரக்டராக இருக்கும்போது நடிப்பை சொல்லித்தரணும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏன் டைரக்டர் கற்றுட்டேன் பார்க்க, அதெல்லாம் நடிப்பு என்ன மாதிரிலாம் சொல்லித்தராங்க, எப்படிலாம் சினிமாவுக்கு அது உதவுது, அதை செஞ்சு பார்க்கும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம சொல்லப்படக்கூடாது. இது கேரக்டருக்கு இதை லிமிட், இதை தாண்டக்கூடாது, இவ்வளோ சிரிக்கணும், கண்ணு மட்டும் சிரிக்கணும், உதற செய்யக்கூடாது, இப்படி சொல்லி கொடுத்து அது நடிப்பை சொல்லிக் கொடுத்தானே டைரக்டருடைய மேஜர் வேலை. அப்படித்தான் பார்த்துருந்தான். அது உள்ளுக்குள்ள ஒரு நடிகை எடுத்திருக்கான். அது மற்றவங்க கணக்கெல்லாம் தெரியுது. அது நான் எதாச்சும் ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்தேன். அது தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்புத்தன்மை நம்மளை நடிகராக ஒத்துக்கிட்டாங்க. சார், இல்லை சார், நீங்கள் அந்த காலகட்டத்திலேயே நிறைய ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சிருக்கீங்களே சார். ஹீரோலாம் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ ஹைட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி கதாபாத்திரம், யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் வந்து ஒரு கதாநாயகலாம் நடிக்கலான்றதுக்குலாம் நீங்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்க சார்.
ஸோ அந்த அந்த டைம் பீரியட் பத்தி சொல்லுங்க சார். நீங்க ஹீரோ பண்றப்போ நீங்க நினைச்சு பாத்தீங்களா? ஏத்துப்பாங்களா மக்களு? இல்ல இப்படி சொல்லுவாங்களா? குறைகள் சொல்லுவாங்களா? நிறைய ரிஜெக்ஷன் இருந்திருக்கும். நிறைய கேலி கிண்டல்லாம் இருந்திருக்கும்ல சார் அந்த காலகட்டத்துல? அதெல்லாம் இருந்தது. ம். நான் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எதிர்க்கிறத மூஞ்சிலாம் அப்படியே இருட்டாகி போச்சு. ஓகே. என்னது நடிக்கிறாரா? அஸ்ட் எடுக்காம முகம் இறுக்கி போச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆமாம். ஆ. போன படம் கன்னிராசி ஓகே, ம், ம், இந்த படத்தில் நடிக்கிறாரு, ம். நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு பயந்தாங்க. ஓகே. இவர் நினச்சாங்க ம், நான் ஒன்றும் அது சின்ன கேரக்டர் தான் ம், ம். அப்படின்னு பண்ண தவிர அதை இவ்வளோ முக்கியத்துவமாக இவ்வளோ பேர் இவ்வளோ ஹீரோவாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் டேரக்டர் நீ உங்களுக்கே எதிர்பார்க்கீங்களே. எதார்த்தியா பார்த்தேன். ம், அது மக்கள் ஒத்துக்கிறாங்க அவ்வளோதான். ம், ம். படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஓகே தான், Okay. ஆனால் அது நல்லா அந்த கேரக்டர் வரும். ம். நான் ஒரு நடிகனாக பெரிய ஆள் அவன் என்னை நம்பின ஒரு படத்தில் என் அண்ணா அந்த பாண்டியன் இருக்காரு, ஆமா. அவர் என் கூட காரில் ட்ராவல் பண்ணுவோம். அன்றைக்கி நாகர்கோயிலேருந்து வரோம். ஆ. வரும்போது சொன்னார், இந்த கேரக்டர் பாருங்க உங்களுக்கு நல்ல பேர் வருங்கன்னாரு. என்னமோ நம்மளை பாராட்ட சொல்கிறாரு. டேரக்டர் சும்மா சொல்லுங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் நல்லா வருங்க அப்படின்ட்டு மனசார பாராட்டினார். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் வரைக்கும் நம்மள யாரும் சொல்ல. ம். நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஏன் நடிச்ச, ஓகே. வேறு யாரும் நடிச்சிருந்த படம் நல்லா இருக்குல்ல. எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஒன்றும் நடிக்கணும்னு ஆசை. எல்லாம் வந்து திட்டினாங்க, என் டைரக்டாக திட்டினாங்க. யார் சார் பேர் சொல்லுங்க? ஆனால் படம் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்குறவங்கள அவங்க டேய் ஏய் நல்லா இருக்கு அப்படின்னா அதுதான். வெகுஜன மக்கள் எல்லாருமே உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. யதார்த்தமா அவங்கள பாக்குற மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் உங்களை தனக்குள்ள ஒருத்தனா பார்த்து மகிழ்ச்சியா கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்ல அந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு? உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கொண்டாடுறப்போ அதுதாங்க மிரக்கல். அதாவது ஏன் நம்மளை ஒத்துக்கிட்டாங்கன்றது இன்னும் தெரியல. ம். ஏன் சில படங்கள் ஒத்துக்காமல் போனாங்கன்றது இன்னும் தெரியல, அது வேற. ஆனால் நடிகனா மக்கள் பார்த்து இவன் நல்லா நடிக்கிறையா, இவன் எனக்கு பிடிக்கிறியா அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. எஸ். அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அது என்னமோ சொல்லலாம், கொடுப்பினை அமையிறது அப்படிலாம் சொல்லலாம். ஏன்னா வேறு டெக்னீஷியன் ம், ம். ஒரு கேமரா கற்றுக்குது, ஈவன் டைரக்ஷன் கூட தொழில் கற்றுக்கிட்டா வந்துடலாம், ஆமா. ப்ராக்டிஸ்ல எல்லாம் வந்துடலாம். ஆனால் ஒரு நடிகனாக வர்றது இருக்குல்ல, அது ஒரு ஹீரோவாக நிற்கிறது கை தட்டணும். ஒரு ஆம்பளை பையன் இன்னொரு ஆம்பளை பையனை பார்த்து சூப்பராக பண்ணாயா அப்படின்னு ஒத்துக்கிறதுன்றது இவ்வளவு பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது நான் இப்போல்லாம் அப்புறம் நினச்சி பார்ப்பேன், எப்படி இது அப்படின்ட்டு. அது அவங்க மனசுக்குள்ளே நம்ம உள்ளே போய் உட்காரணும். ம். நம்ம பண்ணுற கலை அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை கொடுக்கணும், வியப்பு, ஆச்சரியம், பிரமிப்பு, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க நம்மளை தூக்கி அணைச்சிக்கிறாங்க. அது அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் ஏன் எப்படி அந்த ரூட்டே தெரியாது. எப்படி? ஏதோ ஒரு ரூட்டில் அவங்களுக்கு பிடிக்கும், ம். ஏன்னு தெரியாது. நீ கேட்டீங்க போல அந்த சினிமாக்கான அந்த வரைமுறைலாம் நான் இல்லை. என் உயரத்து நார்மலாகவே இல்லை, நான் நார்மல் உயரத்து கம்மி. அப்புறம் கர்லிங் ஹேரு, அப்புறம் கலரு, அந்த கண்ணில் இப்போ தீட்சம் பார்வை, அவ நல்ல 6 பேக்கு 7 பேக்குன்னு அது எதுவுமே நான் கிடையாது. ஆனால் ஜனங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம கேரக்டரு அவன் இல்லை, நம்ம தமிழ் மாதிரி இருக்காயா, நம்ம நம்ம மச்சா மாதிரி இருக்காயா அப்படின்னு அவங்க க்ளோஸாக கனெக்ட் ஆனாங்க. அப்புறம் அவங்க வந்து என்னை வந்து ஒரு திரையில் பார்க்குற ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு வியந்து பார்க்குறேன். நம்ம பையன் அவன் அது கொடுப்பினேன். அதுக்கு என்றென்றும் சினிமாவுக்கு நம்ம நன்றி கடப்பட்டுட்டே இருக்கணும். அது என்றைக்கும் கிள்ளி பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. நான்லாம் ஏன் வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி நான் இன்னும் தெரியல சார். என்ன இன்னும் தெரியல மக்கள் ஒன்றும் யாரும் சினிமாவில் ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியும். ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுவார், நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னையா பண்ணுறான் என்ன. ஆனால் அதுதான் பிரமாதம்னு அர்த்தம். வெளில வந்து பேச வச்சாங்க பண்ணாமல் ஒரு மேட்ரு என்னன்னா அவங்களுக்கு பிடிக்குது. ஓகே. யாருக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கும் கணிக்க முடியாது. அது அந்த கதாபாத்திரம், அந்த கதை, அந்த நேரம்
இருக்கிற மக்கள் சூழ்நிலை, மக்கள் ரசனை, அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இன்றைக்கி இந்த ட்ரெண்டே மாறி இருக்கும். இப்போ போய் நீங்கள் அந்த ட்ரெண்டை சொன்னீங்கன்னு வச்சுங்க, அந்த ட்ரெண்டை மாறி போச்சுல. அதுக்கப்புறம் பழசை பேசவே கூடாது. நல்லா ஆண்பாவம் இருக்கும்போது நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், பழசை பேசவே கூடாது. நாங்களாம் மிக்சர் கேமரா பார்த்து, மிக்சர்லாம் எக்ஸிபிஷன் வச்சுட்டாங்க. இப்போ நம்மளும் பார்த்தோம், ரைட், ஓகே. இன்னைக்கு என்ன கேமரா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு பேர் இது. இப்போ ஃபிலிமே கிடையாது. ஃபிலிம் போட்டு ஷூட் பண்ணி கேமரா தான் ஒர்க் பண்ணோம். இப்போ ஃபிலிமே கிடையாது. அதனால் டிஜிட்டல் இது கூட போயிடணும். அது முதல்ல வந்தோடனே டிஜிட்டல்லாம் சும்மா கொஞ்ச நாள் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்போ சொல்கிறவங்க இருப்பாங்க. நான் எப்பவுமே அந்த ஆட்டத்தை சேர்த்துக்க மாட்டேன். புதுசாக வந்தால் அது நொட்டை நொல்லை இதெல்லாம் தெரியாது, அது என்னமோ பண்ணுறான், கற்றுக்கணும், கவனிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறேன் எப்பவுமே. எந்திர அறிவுகோள், மிஷினரியோட பழகு, அப் டு டேட் மிஷினரி கூட இருந்தால் தான் நீ உலகத்தை சஸ்டெயின் பண்ண முடியும். அதெல்லாம் நாங்கள் எப்போ பண்ணிட்டோன்னா நம்ம பழசாயிடும். நீ என் பேரனுக்கு தெரியுது, எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுருக்கணும் வார சொல்லிடுறான். நம்ம சொல்கிறது யாரும் சொல்லிட்டானே, அவனுக்கு 6 வயசு. ஓகே, அவங்ககிட்ட வர பதிலாக எதிர்பார்க்க இல்லை, சொல்லிடுறான். அப்படியேப்பா போயிடணும், அவங்களுக்கு கூட இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு பார்க்குற பார்வை உலகம் நமக்கு தெரியாது, நம்ம பார்த்ததுல வேறு. இப்போ அவங்க அப் டு டேட்டாக இருக்காங்க. அதில் எங்கேயாவது நமக்கு இடிக்கிற மாதிரி விஷயமா இருந்தால் கொஞ்சம் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கரெக்ட், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் பழைய பூமர் அப்படின்றாங்க சார், சொல்லிடுறாங்க. பூமர் தான் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் பசங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்களும் அறிவாளி, நம்மளை விட அறிவாளின்றத எப்போ உணரணும். காதல்லேருந்து கல்யாணத்துலேருந்து எல்லாமே மாறி போச்சு. இப்போது அது எப்படி சரின்றீங்களா சார்? அந்த மாற்றம் நல்லதுன்றீங்களா? அந்த நிச்சயமாக நல்லது தான். ஏன்னா இன்றைய சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுது. அதை நம்ம ஒத்துட்டு தான் போகணும். அதை இல்லை இதெல்லாம் தப்புப்பா, தப்புன்னு நீ ஒதுங்க, தப்புன்னு அதை ஒதுக்காத. ஓகே, நைஸ். அது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்க, வா அவனுக்கு ஓகேப்பா, நமக்கு வர இல்லைப்பா அப்படிதான். அதெல்லாம் தப்பு, இது தப்புன்னு நம்ம தனியாயிடும். அப்போ அதுக்கு நான் அவன் கூட சேர்த்து அவன் தண்டுக்குன்னு சொல்லி நம்ம குமாலாடி சொல்ல, அவனுக்கு அது சரி முடியாது. அவனுக்கு அது கரெக்டு, அவ்வளோதான். இல்லைக்கா இன்றைக்கி கதை, இன்றைக்கி இருக்கிற ஸ்க்ரீன் பிளே, இன்றைக்கி இருக்கிற எமோஷனு, இன்றைக்கி இருக்கிற பாசம், அப்பா பையன் உறவு, அப்பா பொண்ணு அம்மா, அந்த உறவுலாம் இல்லை. முன்னாடிலாம் சினிமாவில் எப்படி ஒரு சென்டிமெண்ட் காமிச்சோமோ அது அது கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் வேற ஒரு உறவு இருக்குது. இன்னும் நான் அந்த காலத்தில் எப்படி இருக்கோம் தெரியுமா? யோ நீ எப்போ இருக்கிற, என்ன காலகட்டத்தில் எங்கே நடக்கிற, அப் டு டேட்டாக இருக்கியா? அவங்க ஃப்ரீயாக விடணும், அவங்கள வளைக்க முடியாது. நம்ம அட்லீஸ்ட் நம்ம சொன்னால் ஒரு காது கொடுத்தாவது கேட்குறாங்கல்ல கொஞ்சம். இல்லை காதில் விழுற தூரத்துலையாவது நடக்கிறாங்கல்ல, காதை பற்றி நடத்தாங்கன்னா தப்பு. ஓகே, அவங்களுக்கு தெரியாது. பசங்களாம் இப்போ பாருங்கள், ஃபோன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பான், ஒரு விஷயம் பேசியிருந்தா அதுக்கு மட்டும் சொல்லுவான், அங்கே நான் இல்லையே, அன்றைக்கி நான் கடைக்கு போயிருந்தேன் சொல்லுவான், ஃபோன் யூஸ் பண்ணி இங்கே தான் பண்ணிருக்கான். அதுக்கு போது இதையும் பண்ணிட்டு அதையும் வாட்ச் பண்ணுறான். இந்த அறிவில் நமக்கு அப்போ இல்லை, இதுதான் பண்ணுவோம் ஒரு விஷயம் தான். ஆமாம், டங் ஸ்லிப்பில் இல்லை. நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிற மற்ற பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு விட்டு நம்ம வச்சுட்டு பேசிட்டு நாளைக்கு 11 மணிக்கு கிளம்புமா அப்படின்னு பேசுவோம். 11 மணிக்கு எங்கே கிளம்புறீங்க? இல்லைப்பா 11 மணிக்கு நீ ஸ்கூல் போன பிறகு நாங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஏன் வீட்டை சுற்றி பார்க்குறீங்க? வீடு இங்கே எதில் இருக்கு, நம்ம போய் சொல்கிறோம். அவன் கண்டுபிடிக்கிறான், காதை கரெக்டாக கொடுத்து நாளைக்கு எங்கே கிளம்புறீங்க கண்டுபிடிச்சான். ஓகே, அதெல்லாம் அப்படி அவன் ஷார்ப்பாக இருக்கான். அவனே நம்ம அது கூட போகணும், ட்ராவல் பண்ணணும். சூப்பர் சார். பேசுகிறப்போ 40 years ஆஃப் ஆண் பாவம் சார், அண்ட் கன்னிராசி 40 வருஷம் ஆகுது சார். 2 படமும் 1 வருஷத்தில் டைரக்ஷனில் ஒரு டெபியூ கொடுக்குறீங்க, ஆக்டராகவும் ஒரு முழுநிலை கதாபாத்திரமாகவும் ஒன்று பண்ணுறீங்க. அந்த வருஷம் 1985 தானே சார்? 1985 இது ரெண்டுமே நடக்குது. பிப்ரவரி கன்னிராசி,
டிசம்பரில் அனுபவம். ஒரு வருஷம் 2 படங்கள், 2 படமே வேற லெவல் ஹிட். ஒரு டைரக்டராகவும் செம்ம ரெகக்னேஷன், ஒரு ஆக்டராகவும் ரெகக்னேஷன். அந்த வருஷம் எப்படி சார் இருந்துச்சு? அந்த வருஷத்தை பத்தி சொல்லுங்க சார். அந்த வருஷத்துக்கு போவோம் நம்ம இப்போ. சரி, ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். சில நல்ல அருமையான நண்பர்கள் எனக்கு. ஞானசம்பந்தம் சார் பெரிய ஜாம்பவானவர், ஒரு பேச்சாளர், பெரிய பேராசிரியர், அறிவாளி. அவர் உணவு நான் ஒரு மேடம் சொன்னேன், ஒரு விஷயத்தை நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அதை கடக்கும்போது கிடைக்கிறது இல்லை. நினச்சி பார்த்தா நம்ம டேரக்டர்னா எப்படி இருப்போம். ரெக்கார்டிங் நடக்கும், எல்லாம் வருவாங்க, பொக்கே கொடுப்பாங்க, நம்ம அவன் வருவான் பூச்சிக்கு, அப்படியே அசன் வருவான், ஒரு விஐபி வருவார், இப்படி கை கொடுப்பாரு. அதெல்லாம் நினைப்போம். நினச்சி பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் பூஜை அன்றைக்கி இல்லை, வேறு விஷயத்துக்கு அறுது இருப்போம். ஓகே, இல்லை வேறு யாரோ வரலன்னு வெயிட் பண்ணுவோம், டைம் ஆச்சுன்னு. பூஜை அன்றைக்கி வேறு டென்ஷனு, வேறு ஏதோ இருப்போம். அதை நினைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் அதை கடக்கும் போது கிடைக்கிறது இல்லைன்னு. அதே மாதிரி தான் கன்னிராசி அனுபவம்லாம். நான் அதை இப்போ நினச்சா ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அந்த சந்தோஷத்தெல்லாம் கொண்டாடல. கொண்டாடலன்னா வேலை வேலை. ஓகே, அடுத்தடுத்து அது சந்தோஷம் கிடையாது, வேலை. கன்னிராசி 100 நாள், அடுத்து அனுபவம் அது 200 நாள். அது வேலை. இப்போ நடிக்க ஆரம்பிச்சதில்ல, அதை காப்பாற்றணும். அடுத்தது என்ன படம்? இப்போ இந்த படம் முடிஞ்சால் இந்த வெற்றியை ஒரு சுவாசிச்சு வெற்றி கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இடம்லாம் எங்களுக்கு வந்ததே கிடையாது சார். நீங்கள் 1985 தான் அந்த 2 படமும் பண்ணுறீங்க, பெருசாக ஹிட் ஆகுது. அதுக்கப்புறமே கல்யாணம் நடக்கிறப்போ திரையுலகம் எல்லாருமே அவங்க கல்யாணத்துக்கு வராங்க. அந்த குறுகிய காலகட்டத்தில் அத்தனை பேருடைய கனெக்ஷன்ன்றது வந்து ஒரு மனுஷனுக்கு நடக்குதுன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருந்தார். நிறைய ஹீரோயின்ஸ் வரலையே. இல்லை, நான் ஒர்க் நான் என் கூட ஒர்க் பண்ண நான் 2-3 படம் தான், 2 படம். அதுதான் சார், ரோகிணி அங்கே வந்தாங்க, அது மாதிரி 2 பேர் வந்தாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். தாய்க்கு ஒரு தலாட்டில் அம்மாவாக நடித்தாங்க, நாட்டிய பேரலி பத்மினி அம்மா, அவங்க வந்தாங்க. பெரிய சந்தோஷம். அது மறக்க முடியாத விஷயம். கல்யாணத்துக்கு எல்லாம் வந்ததுலாம் அது அப்படியே சொல்ல வந்தீங்க. அதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திரையுலகத்தில் இருக்க அத்தனை பேருமே வந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன். ஏன்னா எம்ஜிஆர் ஆகட்டும், ரஜினி சார், ஏன்னா அவங்களுக்குள்ள உங்களுக்கு எந்த படமும் பண்ணல, ஆனால் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்கன்னா லைக் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு நான் கொடுத்த இன்விடேஷனை விட ஆண்பா ஒரு இன்விடேஷனாக இருந்தது, பெரிய இன்விடேஷனா. அது என்னுடைய வயசு வேறு. நான் இப்போ இப்படி இருக்கேன், அப்போ துடாப்பேன், இந்த பையன் இப்படி படம் பண்ணியிருக்கான் அப்படியே ஒரு ஒரு பாசம் எல்லாருக்கும் இருந்தது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய அது ஒரு சந்தோஷம். என் மேலே இவன் திருவண்ணூருக்காக நினச்சிருக்கான், அதை விட இவன் தான் டைரக்டர்ன்றவர் அவர் சாகர். அவருக்கு தெரியும் டைரக்ஷன் எவ்வளோ பெரிய விஷயன்ற டெக்னீஷியன். அதனால் அதுதான் அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு. என்கிட்ட அடிக்கடி பேசியிருந்தார். அப்போலாம் பேசினார பெரிய பரிசுலாம் கிடையாது. ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது பாப்பாரு அப்படின்னு கேட்பார். அதுவே எனக்கு பிள்ளைக்கு போயிடும். பார்க்குறவங்களாம் என்ன விசாரிக்கிறாரு, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அது காரணம் படம் பார்த்தாரு, அந்த அன்பு வெளிப்பாடு தான். உங்கள் பின்னாடி அந்த ஒரு ஃபோட்டோ இருக்குது சார். அவ்வளோ ஒரு யாருக்கும் அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய முத்தம்ன்றது வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கினவங்க, அதுக்கப்புறம் மனதுக்கு விரும்புவவங்களுக்கு தான் அப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டாங்க. அந்த பிக்சர் எப்போ சார் எடுத்தது? அந்த தருணம் எப்போ சார்? அது ஏர்போர்ட்டில் 2வது முறை அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க. அப்போது எல்லாரும் இப்போ பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்கன்னா பாலிட்டிஷியன்ஸ் தான், அரசியல் வந்து போகிறாங்க. எங்கள் டைரக்டர் கூட நான் போயிருந்தேன். டைரக்டர் போனார், பேசிட்டப்போ உட்காந்தாங்க அவங்க. எங்கள் டைரக்டர் போனோன்னா அவர் ஏதோ தோட்டத்துக்கு வாங்க சொல்லிட்டாரு, அவர் போயிட்டு போயிட்டார். அப்புறம் குடிஞ்சிட்டார். நான் போனோட காலில் வந்தேன், என் பாக்கெட்லேருந்து கேசட் வந்துச்சு. ஓகே, ஒன்று அது எடுத்தேன். நான் எடுக்கும் போதே என்ன பாரு, நீ எங்கே இவன் எங்கே சம்பந்தமே இல்லை, பரவாயில்லைங்களா, ஹெல்த்லாம் பரவாயில்லைங்களா, இப்போ செக்கப் பண்ணி உடம்புலாம் பரவாயில்ல. அவருக்கு ஆச்சரியம், இவன் நான் உடம்பு பற்றினா விசாரிக்கிறான். அதான் ஆச்சரிய பார்த்தாரு. அப்படியே பார்த்து சேர்ந்து ஹெல்த் நல்லா இருக்காங்க, பையன் எப்படி இருக்கான்னு கேட்டார். நல்லா இருக்கா? எப்போ ஒரு பையன் பிறந்தப்போ தெரியும் அவருக்கு, அதை வீட்டில் பார்த்துருக்காரு. அப்புறம் திடீர்னு நான் போனேன், இங்கே வாடி டக்குனு குத்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் நினச்சி அந்த செகண்டில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வாழ்க்கை.
நமக்கு கிடைக்கிற சொத்து எஸ் ரிவர்ஸ் போக முடியுமா? அதெல்லாம் வாழ்க்கையவே போய் பார்த்து நினைக்க முடியுமா? எவ்வளோ நடந்துருக்குங்க. அதெல்லாம் வந்து அப்படியே ஆண்டு போ, அதில் நினச்சி பார்க்கணும். ஒரு புகைப்படத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும், எஸ் ஒரு சொர்க்கம் இருக்குது பின்னாடி, ஒரு வேதனை இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தான் பண்ணணும். சார் நீங்கள் சொல்கிறப்போ எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தெரியுது சார். நீங்கள் அந்த தருணத்தில் நம்ம பெருசாக தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கனவு நினச்சிட்டு இருப்போம், நடக்கணும் நடக்கிறப்போ அடுத்தடுத்துன்னு ஓடிடுவோம். அதை பேசுகிறப்ப தான் வந்து உங்களுக்காகட்டும் மற்றவங்களுக்கும் அதோட மகிழ்ச்சி என்னன்றது தெரியுது, அதோட அருமை தெரியுது சார். ஸோ ஸ்பெஷல். அண்ட் உங்களுடைய ஜேர்னிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து உங்களுடைய வாத்தியார் சார். இந்த ஃபோட்டோ பார்க்குறப்பமே வந்து சூப்பராக இருக்குது சார். அவரை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அவர் கூட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்க. இல்லை, எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன்னா எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றத இதே அவர்கிட்ட கற்றுன்னு தான். பாக்யராஜ் சார் தான். ஏன்னா நான் சூரராசி தேட்டரில் பார்த்து இப்படி ஒரு கதை, ஒரு தெருவில் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரியை சினிமாவில் காட்ட முடியுமா அப்படி வியந்தவன். என்ன டேரக்டரு இப்படி ஒரு 6 மாதம் விட்டு போய் பார்த்து பழகி வேலை சேர்ந்துட்டேன். அதான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது தான். அது நமக்கு வாய்ப்பு வரணும். கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். அவர்கிட்ட போய் சேர்ந்த பாருங்க. அங்கேருந்து ஆச்சரியப்படுறோம். அங்கேருந்து வேற எதுவும் கற்றுக்க முடியாத இடத்துல போய் மாட்டியிருந்தா நான் எப்படி கற்றுட்டு போகிறேன்? ஓப்பன் ஆட்டர் எல்லாம் இது எப்படிங்கன்னு கேட்க வேணாம், பார்த்து தெரிஞ்சிக்காது. இதான் ஓப்பனாக லென்ஸில் போய் பார்க்கணுன்னா பெரிய விஷயம். அப்போலாம் விட அவர் பாரு இன்னொரு பார்க்கலன்னா திட்டுவார். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் பசங்க 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். என் பேரனுக்கு பேர் வச்சார். எல்லாத்த விட என்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கும் முதல்ல வந்து எங்களோட உட்காந்து அவர் தான் கேக் வெட்டுறது. இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது. ஒரு குருவுடைய கேக் வெட்டுறதுக்கு நம்ம போகலாம். எஸ். ஆனால் ஒரு சிஷ்யன் வீட்டுக்கு வந்து கேக் வெட்டுறது பிறந்த என்ன கொடுத்து வைக்கணும். எஸ் சார். கொடுப்பேன் எனக்கு. அவரோட டைரக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அவர் ப்ரொடக்ஷன் நான் நடிச்சிருக்கேன். அவர் முதலாளி, அவர் எழுத்தாளர். எழுதுறது கஷ்டம், மூலவை அவருது, மூலதனமாக வருது. நான் ஹீரோ டைரக்டர். கபடி எஸ். அவரில் வாய்ப்பு முடியுமா? அவர்கிட்ட போய் டீ காப்பி கொடுத்துருந்த வேலை நான் என்ன ஹீரோய்க்கு பார்த்தார அதெல்லாம். இப்போ அந்த மாதிரி இருப்பாங்களா எனக்கு தெரியல சார். ஏன்னா அது யாரையும் ஒப்பிடுவானா. இன்றைக்கும் சினிமால குரு சிஷ்யன் அப்படின்னா எங்கள் பேர் சொல்கிறாங்க. எஸ், அதுதான் சார். அதே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு நீங்கள் சொல்கிறப்பே வந்து அது எப்படி இருந்திருக்கும் அந்த பாண்டு இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு காலையிலே ஒருத்தர் பேசியிருக்கார். ஓகே, அப்படி தான் இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவங்களும் நான் கேட்ட கேள்விக்கு மைக்கு கேமரா எல்லாத்தையும் மறந்து என் மனசுக்கெல்லாம் அப்படியே பேச போட்டேன். அதை அந்த துணியில் போட்டு மாதிரி மனசை இழுத்துட்டீங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பேட்டி எடுக்கிறதுல. ஏன்னா இத்தனை வருஷம் திரை அனுபவத்தை நான் என்ன சார் நான் ஒன்றுமே இல்லை சார். எனக்கு நீங்கள் இத்தனை விஷயத்த நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இன்னும் நீங்கள் வந்து உங்கள் படங்கள் நான் எதிர்பார்க்குறேன் சார். நீங்கள் படங்கள் பண்ணணும், மகிழ்வித்து கொண்டே இருக்கணும், நடிக்கணும். தொடர்ந்து இந்த கலைக்கு உங்களுடைய சேவை தேவை சார். கண்டிப்பாக நன்றி சார். ரொம்ப நன்றி. வெறும் பாடமே நடத்திருந்தா அது படம் கிடையாது, பாடமாக போயிடும். நமக்கு பண்ணன் பற்றாதான். அங்கே போய் நம்ம வந்து இப்படித்தான் இது கொள்கை, இதுதான் தேரி, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பாடம் நடந்து வச்சுங்க. அவன் காசு கொடுத்து படம் பார்க்க வந்துட்டு இவன் ஏதோ சொல்கிறான் புதுசாக கோவம். நம்ம படம் ஜாலியாக எடுப்போம். எங்கேயாவது சொல்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது நமக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிடும்.